நமசபாயை மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்றபடி மாதங்களிலே மிகவும் உத்கிருஷ்டமான இந்த புதூர் மாசத்தில் துளசிவனம் என்று வழங்கப்படக்கூடிய இந்த திருவிண்ணகர் திவ்ய தேசத்தில் நம்ம பூமி பிராட்டி சகிதமாக எழுந்துள்ளிருக்கிற நமது உப்பிலியப்பன் சன்னதியில் இப்படி பகவத் பாகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி பிரார்த்தனை. இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கு இந்த சன்னதியை கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிற
கைங்கரியவர்களுக்கும் அதிலும் முக்கியமாக இதற்காக அடியருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்திருக்கிற அந்த கலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நம்ம ஒப்பிலிப்பன் சன்னதி மற்றும் தேசிய கைங்கரியத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ குட்டிக்கண்ணன் சுவாமி இவர்களுக்கெல்லாம் அடியனுடைய கிருத்தஜைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். யதாமதி யதாசக்தி யதாவகாசம் இங்கே விஞ்ஞாபிக்கிறேன். பகவதால் அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இதில் இப்பேற்பட்ட ஒரு திவ்ய தேசத்தில் எழுந்துள்ள இருக்கிற நம்ம ஒப்பிலிப்பன் எம்பெருமானை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அதன் பிறகு பூமி பிராட்டியை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லி அதுக்கப்புறம் கோதையின் பாதை அப்படிங்கிற தலைப்புக்கு போவோம். श्रीविन्नगरनाथ रमाधिनाथ त्रिलोकनाथ त्वमनाथ नाथ मन्नाथ भूनाथ समस्त संपन्नाथ मां दुर्गतनाथ मध्य श्री क्षेत्रपतिं रमेशं शतानि शून्यादिनुतं प्रपद्ये श्रीमत्कलिध्वंसकवेः यद्रूपसेवोत्तरमेव दर्शनं देहि मे दयानिधे दर्शनं देहि मे दयानिधे देवादिदेव श्री धरणीपते देवा
பூமியில் எங்கெல்லாம் அவதரிக்கிறானோ பிராட்டியும் கூடவே அவதரிக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இது ஸ்ரீக்கும் அவருடைய பதிக்கும் அவர்களுக்குள்ளே செய்து கொண்டது ஒரு ஏற்பாடு. அவர்கள் பிரிந்திருப்பது என்பதே கிடையாது. அதனால் அகலகில்லேன் இறைவென்று என்று ஆழ்வார் சுட்டிக்காட்டினார். ஒரு இறைவும் அகலாதிருக்கிற இந்த பிராட்டியானவர் பெருமாளுடன் என்றும் சேர்ந்தே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதே தான் ராமனும் அனன்யாகி மயாசிதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு பெருமாள் ஸ்ரீ ராமாயண சாயத்திலேயே பின்னாடி பிராட்டி அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை சொல்லி இதை காண்பித்திருக்கிறார்கள். இதே பராசரமகரி மகர்ஷி விஷ்ணுபுராத்தில் சொல்லும்போது ராகவத்தேன பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நேஷிதாவதாரேஷு விஷ்ணுரேஷானபாயினி அப்படின்னு சொல்கிறார்கள். இப்படி ராகவனுக்காக சீதையாகவும் கண்ணனுக்காக ருக்மிணியாகவும் ஒவ்வொரு அவனுடைய விபவாவதாரத்திலையும் பெருமாள் கூடவே பிராட்டியை அவதரிக்கிறதுங்கிறது கண்கூடும். இப்படி அது மட்டும் பெருமாள் பிராட்டி மட்டும் இல்லை, இந்த பெருமாள் அவதாரம் பண்ணுற போதெல்லாம் நித்தியசூரிகளும் இன்னும் பரிவார தேவதைகளும் கூடவே வந்து பூமியில் அவதரிக்கிறது நாம் சிவன் ராமாயணத்தை நாம் பார்க்கோம். இந்த நிலை என்னென்ன பரவியூக விபவ அவதாரங்களில் மட்டும் இல்லை, அர்ச்சாவதாரங்களிலும் இப்படியே நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். எப்படின்னா தம்பதி அப்படிங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒரு மதம். அதிலும் ஆதியான தம்பதி அப்படிங்கிறது தான் திவ்ய தம்பதி. அவளை பிரிக்கிறது சுவாமி தேசிகன் சிம்மசாரத்தில் சாதிக்கிற போது மங்கள ஸ்லோகத்திலேயே குருபியஸ்த குருபியஸ்த நமோவா கம தீபினி பிரணீமகேச்ச தத்ராத்யூ தம்பதி ஜெகதாம்பதி சாதிக்கிறார். இந்த திவ்ய தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஜெகத்துக்கு கர்த்திருவம் அப்புறம் சேஷித்துவம் இது ரெண்டுமே வந்து ஒருங்கே அமையப்பட்டது இந்த ஜெகதாம்பதி அப்படிங்கிற பதம் குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு இரண்டு பிரிக்க முடியாத விஷயங்கள் இருக்கிற மாதிரி இங்கே பெருமாளும் பிராட்டியும் பிரிக்க முடியாதவர்கள் என்றும் சேர்ந்தே இருப்பவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு.
இதோட மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தா எம்பெருமான் இந்த அர்ச்சாவதாரம் பூலோகத்தில் அவதரிக்கிற போதெல்லாம் என்ன பார்க்கணும்னா, பின்னாடி ஆழ்வார் அவதரிக்க போகிறத மனதில் கொண்டு அந்த ஆழ்வார்கிட்ட மங்களாசாசனம் பெறவதற்காகவே நான் முன்னாடி வந்து அர்ச்சாவதாரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறதையும் தப்பில்லை, அப்படி சொல்ல தோன்றுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ வியாசாச்சாரியார் சொல்லும்போது, கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचित् महाभागा द्रविडेषु भूरिशः ताम्रपर्णी नदीयस्य कृतमाला पयस्विनी कावेरी च मदा महाभागा பிரதீதி च மது மகாநதி அப்படின்னு வியாசாச்சாரியார் சொல்கிறார். அதாவது இந்த கலியுகத்தில் அதுவும் தாமிரபரணி நதி தீரத்தில் அவதரித்த பிரபஞ்சன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் முதலான திவ்யசூரிகள் இன்னும் பக்தசிரா சிகாமணிகள் பலரும் அவதரித்து மக்களை உதாரணம் பண்ணி வந்திருக்கார். அதில் தமிழகம் செய்த பாக்கியம் என்ன அப்படின்னா, இங்கே எத்தனை இங்கே அவதரித்துள்ள ஆழ்வார்கள் என்ன, நாயன்மார்கள் என்ன, இன்னும் எத்தனையோ பக்த கவிகள் என்ன, இப்படி பல மகான்கள் இங்கே கிடைக்கப்பெறுகிறோம் இந்த கலியுகத்திலையும் இந்த பூலோகத்தில். இதில் வந்து இந்த தட்சிண தேசம் இதுதான் இவ்வளோ ஒரு பாக்கியம். அந்த அளவு இங்கே வந்து ஆழ்வார் ஆச்சாரியார்கள் இங்கே அவதரிச்சிருக்கார்கள். இன்னும் பல மகனியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இங்கே எழுந்துள்ளிருக்கிறார்கள். இப்படி இந்த பூவுலகத்தில் இந்த ஆழ்வார்களின் மங்களாசாசனத்தை பெற்ற பூலோகத்தில் இருக்கிற 106 திவ்ய தேசங்களில் மிகவும் பிரதானமான மிக முக்கியமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒப்பான ஒரு திவ்ய தேசம்தான் இந்த துளசிவனம் என்கிற இந்த திருவிண்ணகர் க்ஷேத்திரம். அப்படி இந்த தேசத்துக்கு எத்தனையோ திவ்ய தேசம் இருக்கிற போது இந்த திருவிண்ணகர் க்ஷேத்திரத்துக்கு என்ன அவ்வளவு ஒரு விசேஷம் அப்படிங்கிறத சுவாமி நம்மாழ்வார் காமிச்சு கொடுக்குற திருவாய்மொழியில் 3ஆம் பத்தில் புகழ்வல் ஒருவனெங்கோ என்று ஆரம்பிக்கிற அந்த சரிதத்தில் பார்த்தீங்கன்னா, புகழ்வல் ஒருவனெங்கோ பரிவசியின் பூமியெங்கோ புகழுத்தன் பறவையெங்கோ தீயெங்கோ வாயுவெங்கோ நிகழும் ஆகாசமெங்கோ நீர் சுடர் இரண்டுமெங்கோ இகழில் நீ மனைத்துமெங்கோ கண்ணனை கூமாறே அப்படின்னு ஆரம்பித்து அந்த பதிகத்தை தொடங்குகிறார். அதாவது எப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளால் புகழப்பட்ட அத்விதீயனான எம்பெருமான் அப்படின்னு சொல்வேனா, இல்லை ஒப்பியல் பெற்ற சமாதி குணங்களையுடைய பூமி அப்படின்னு சொல்கிறதா, இல்லை இந்த ஜெகத்காரணத்தினால வந்த ஒரு ஔஜ்வல்யத்தையும் குளிர்ச்சியினுடைய ஜலதத்துவம், அதன் காரணமாக வந்த அக்னி, அதன் தற்காரணமான வாயு ஆகாசம், இப்படி இதெல்லாம் சொல்லுவேனா அப்படின்னு பிரமிச்சு பெருமாளை பற்றி பாடுறார். இன்னும் மேலே அதே பட்சத்தில் ரத்னங்களில் உயர்ந்தது எதுவோ, இன்னும் நதி தீரத்தில் ஜலாதிசயங்களில் வசந்தது எதுவோ, மலைகளில் உயர்ந்ததுவோ அப்படின்னு ஒரு உசந்த வஸ்துக்கள்லாம் எதுவோ அதெல்லாம் வந்து இந்த பெருமாள் சாதிச்சு போகிறார் அந்த பதிகத்தில். இப்படிலாம் சாதிச்சவர் இந்த பதிகத்தில் தான் நமக்கு வந்து நம்ம சித்தாந்தத்தோட பிரதான பிரதிநிதமான சரீரி பாகத்தை ரொம்ப பறக்க வைக்கிறார். ஆபிஷே உயிரினுள்ளால் ஆதமோர் பற்றினாத பாவனை அவனை கூடி அவனையும் கூடலாமே அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் சரீரி பாகத்தை பற்றி சொல்றார். இப்படி சொல்லிட்டு வந்தவர் இந்த திருவிண்ணகர் க்ஷேத்திர எம்பெருமானை கண்ட பின் சாதிக்கிறார். இது வந்து 6ஆம் பத்து 11 சுலபத்துவம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தில் சாதிக்கிற போது திருவிண்ணகர் விஷயத்தில் எம்பெருமானுடைய அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னென்ன, இதுவும் பொருத்த முடியாததை, வேற யாராலும் பொருத்த முடியாததை எதிர் தட்டுக்களாக இருக்கிறது. அப்பேற்பட்ட 2 விஷயத்தை நார்மலாக வந்து யாராலும் பொருத்த முடியாத ஒரு விஷயத்தையும் பொருத்தக்கூடியவன், கடனம் பண்ண முடியாத விஷயங்கள் 2ஐ கடனம் பண்ணி வைக்கிறவன், அதுக்கு பேர் அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். அந்த சாமர்த்தியத்தை கொண்டவன் இந்த திருவிண்ணகரப்பன் அப்படின்னு சாதிச்சு அந்த பதிகத்தில் சொல்ற 6ஆம் பத்து, நல்குரமும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் வல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்குவிடு திருவிண்ணகர் கண்டேன் அப்படின்னு அந்த பதிகத்தில் ஆரம்பித்து சொல்கிறார். அதாவது எப்படின்னா விருத்த விசேஷணங்கள் அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா எதிர் துருவங்களாக இருக்குது. எப்படின்னா அந்த ரெட்டைகள், தாரித்ரியம் ஒரு கையில், அதுக்கு எதிரான ஐஸ்வர்யம், இது 2த்தையும் சேர்த்து வைக்கிறவர். துக்கைக்க ஸ்தானம், துக்கமே பிரதானமாக இருக்கிற நரகம் என்ன, சுகமே பிரதானமாக இருக்கிற சொர்க்கம் என்ன, இது 2 எதிர் தட்டுகளான இரட்டைகள். பகையும் நட்பும், உயிரை போக்கும் விடமும், அப்புறம் உயிரை காக்கும் அமிர்தமும், இப்படி எதெல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் வியாப்தனாய் விரவி இருக்கிறவன் நம்ம இந்த திருவிண்ணகர் மேவிய எம்பெருமான் அப்படின்னு பாடுறார். அதே பதிகத்தில் கடைசியில் பலசுட்டி சொல்கிற போது இந்த குருகூர் சடகோபரிக்கு இந்த 10 வாசகங்களை யார் கற்கவல்லவர்கள் ஆணையாளருக்கு திருவிண்ணகர் 10 அல்ல கோணையின்றி விண்ணோருக்கு என்றும் அவர் புறவர்களே அப்படின்னு சாய்ச்சார்.
அதாவது இந்த திருவாய்மொழியை வல்லவர்கள் யார் கற்று வல்லவராக திகழ்கிறார்களோ அவர்கள் நித்திய சூரிகளுக்கும் ஒப்பானவர்கள் அப்படின்னு சாட்சம். அப்படின்னா இந்த திருவாய்மொழியை இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே இதை தெரிந்து கொண்டு எம்பெருமானை மனதாக ஸ்மரிக்கிறவர்கள், இந்த ஒப்பிலிப்பனை ஸ்மரிக்கிறவர்களுக்கு நித்திய சூரியர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னாங்க. இங்கேயே நேரில் வந்து பெருமாளை சேவித்து அனுபவிக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் பார்க்கணும். அதுலேயும் நித்திய சம்பந்தம் பெற்று இங்கேயே வசித்து கொண்டு நித்தியபடி இந்த பெருமாளை சேவித்துக் கொண்டவர்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள் அப்படின்றதை பார்க்க வேண்டும். இப்படிலாம் வந்து நம்மாழ்வாருடைய அனுபவம் இப்படி இந்த ஒப்பிலிப்பனை பற்றி கலியன் தன்னுடைய மங்களாசாசனத்திலையும் 6ஆம் முதல் திருமொழியில் ஒன்றும் நறுமலர் இன்றை கொண்டு அப்படின்னு தொடங்கி அந்த 3 பதிகம் இந்த ஒப்பிலிப்பன் எம்பெருமானுக்கா திருவிண்ணகரப்பனுக்காகவே பாடுறார். அதில் பாடுறபோது முதல் 3 பதிகத்தில் முதல்ல வந்து ஆண்டாகனை காண்பதோ அருளனை கருதியே வேண்டேன் மனைவாழ்க்கை விண்ணகர் மேயவனே அப்படின்னு சொல்லி, அதுக்காக பெருத்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே என்று சொல்லி, நின் திறத்தேன் அதன்மையா திருவிண்ணகரானே என்று சொல்லி 3 பத்தை தலை கட்டுகிறார், 3 தசகத்தை தலை கட்டுகிறார் நம்ம கலியன். இது ஒப்பிலிப்பனுடைய ஒரு அபரிமிதமான ஒரு சொல்லில் அடங்காத வாசாம கோச்சரமான ஒரு பெருமையையும் அருமையையும் சொல்லி வைத்தார்கள் ஆழ்வார்கள். அப்புறம் பூமி பிராட்டை பற்றி ஸ்மரிக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, வராக புராணத்தில் இருக்கிற கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஹிரண்யாட்சன், அதாவது ஹிரண்யகசிபுடைய அவன் சகோதரன். அந்த ஹிரண்யாட்சன் வந்து ஒரு காலத்தில் இந்த பூமியை சுருட்டி எடுத்துகிட்டு போய் தண்ணீருக்குள்ள சமுதிரத்துக்குள்ள மறைச்சி வச்சுடுறான். அதற்காக எம்பெருமான் வராக அவதாரம் பண்ணி அந்த பூமியை திரும்ப கொணர்ந்து பூமி பிராட்டி தன்னுடைய கோட்டினாலே கொண்டு வந்து திரும்ப அதனுடைய இடத்துல ஸ்தாபிக்கிறார். அப்போ பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணார். பூமி பிராட்டி கேட்டதுக்கு அவளுக்காக உபதேசம் பண்ணுற வியாஜத்திலே நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். அதை வந்து அந்த பூமி பிராட்டியின் ஸ்வரூபமாகவே அவருடைய அவதாரமான ஆண்டாள் சொல்லும்போது, பாசுதூர்த்து கிடந்த பார்வகற்கு 11 நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியான் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனர்கள் பேர்க்கவும் பேரார் என்று சாதித்தார் நாச்சியார். இது அப்படி என்ன, அவர் மானமிலா பன்றியாக அவதரித்த போது அந்த திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனர்கள் என்ன பேசினார் அவர் அப்படிங்கிறது தான் அந்த வராக புராணத்துடைய அதில் இருக்கிற சரமஸ்லோகம் அப்படின்னு சொல்வது. அதுதான் சொல்ற ததஸ்தம் பிரியமானம் அஷ்டபாஷான சன்னிபம் அகம்ஸ்மராமி மத்பக்தம் தயாமி பரமாங்கதி அப்படின்னு சாதிக்கிறார். ஸோ இப்படி சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமான் என்னை காரணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை வந்து சொல்கிறார். இப்படி இந்த பூமி பிராட்டியை பற்றி ஸ்மரிக்கிற போது அவளுக்கு பல திருநாமங்கள், தரணி, தரா, தரித்ரி, க்ஷிதிகி, பூர், பூமி, ரச்சலா, அனந்தா, ரசா, விஸ்வம்பராஸ்திரா அப்படின்ட்டு பல நாமதேயங்களுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவள் இந்த நம்ம பூமி பிராட்டி. அதில் அவளுடைய பிரதான லட்சணம், பிரதான குணமானது க்ஷமா, தயை அல்லது பொறுமை அல்லது கருணை அப்படிங்கிறது தான். கருணையே வடிவாக இருக்கிறது இந்த பூமி பிராட்டி. திருவள்ளுவரும் அதை தான் சொன்னார். அகழ்வாரை தாமும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னார். அந்த பொறுமைக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை இருக்கிறத நமக்கு காட்டி கொடுத்தார். வைகுண்ட ஸ்தலத்திலையும் ஸ்ரீ ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த பூமி பிராட்டி விஸ்வம்பரா அப்படிங்கிற திருநாமத்தோட பாடுறார். இந்த பாதுகா சகஸ்திரத்தில், சுவாமி தேசிகனுடைய பாதுகா சகஸ்திரத்தில் இந்த பூமிக்கு இருக்கிற 7 நாமதேயங்கள் அதை வெவ்வேறு அர்த்தங்களில் பிரயோகிச்சிருந்தாலும் 7 நாமதேயங்களையும் ஒரே ஸ்லோகத்தில் வச்சு அந்த பாதுகை பூமியாவே பாவித்து ஒரு ரூபகாலங்காரத்தை பண்ணுறார். அதில் பூமிஹி ஸ்ருதீனாம் புவனஸ்ய தாத்ரி குணைஹி அனந்தா விபுலா பூத்யா ஸ்திரா ஸ்வயம் பாலயித்தும் க்ஷமா நக சர்வம் சஹா சௌரி பதாதித்வம் அப்படின்னு மங்களாசாசனம் சுவாமி தேசிகன் பூமி பிராட்டி. பார்த்தா சிரவண நட்சத்திரத்துக்கு, இந்த எம்பெருமானுடைய முக்கியமான ஒரு திருநட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்துக்கு அபிமானி தேவதை பூமி பிராட்டி, பூமி தேவி. அப்படி இப்போ பூமி பிராட்டியுடைய பெருமை எதுலேருந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னா, சுவாமி தேசிகன் பூஸ்துதியில் அந்த ஸ்லோக சங்கியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஸ்ரீஸ்துதி மகாலட்சுமியை பற்றி ஒரு ஸ்துதி பண்ணுறார். அதுக்கு 25 ஸ்லோகங்கள். அடுத்ததாக ஆண்டாளை பற்றி பாடுறார். கோதாஸ்துதி 29 ஸ்லோகங்கள். ஆனால் இந்த பூமி பிராட்டி ரெண்டுக்கும் நடுவில் இந்த பூமி பிராட்டியை பற்றின ஸ்துதி பூஸ்துதிக்கு 32 ஸ்லோகங்கள் பலஸ்ருதி தவிர்த்து. என்ன இந்த 32க்கு இவ்வளோ ஒரு பிராதானியம் அப்படின்னா, அதுலேருந்தே நம்மளுக்கு பூமி பிராட்டியின் பேர் நம்ம சுவாமி தேசிகன் கொண்டிருந்த பக்திக்கு ரொம்ப பிரகடனமாக இருக்குது. உபனிஷத் வித்தியைகள் 32 என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத் அகஸ்திய சாரத்தில்
அதிகாரங்கள் 32, பாதுகா சகஸ்திரத்தில் பத்ததிகள் 32, இன்னும் வராக புராணத்திலே பூமி பிராட்டிக்கு இத்தனை அபச்சாரங்கள் அப்படி பட்டியலிடுறார் பெருமான், அதுவும் 32. இது பாஞ்சராத்திர லட்சம் 3ஆம் அத்தியாயத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது. இப்படி அந்த 32உடைய பெருமை இவ்வளவு இருக்கிறதுனால தான் சுவாமி தேசிகன் பூமி பிராட்டி மேலே பண்ணின அந்த பூஸ்துதியில் 32 ஸ்லோகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல தோன்றது. இதில் சுவாமி தேசிகன் பூஸ்துதியில் சாதிக்கிறார், சங்கல்ப கல்பலதிகா அவதிஞ்சமாயா ஸ்வேச்சாவராக மகிஷீம் சுலபாயுதம் விஸ்வஸ்ய மாதரம் மகிழ்ச்சன காமதேனு விஸ்வம் பராமசரணः சரணம் பிரபத்யே விஸ்வம் பராம அசரண சரணம் பிரபத்யே என்று பூஸ்துதியை ஆரம்பிக்கிறார். இதை எப்படின்னா க்ஷமாயாக அவதி, பொறுமை குணத்திற்கு ஒரு எல்லைக்கோடு அப்படின்னா எல்லைக்கோடு. அப்படி பொறுமையே சொரூபமாக இருக்கிற பூமி பிராட்டை பற்றி சொன்னார். சுலப அனுகம்பம், அவளுக்கு ரொம்ப எளிதில் அந்த தயங்கிறது அவளுக்கு ஒரு வச்சு கட்டின ஒரு குணம் இல்லை, ரொம்ப சொந்தமாக இருக்கிற ஒரு குணம் இந்த தயங்கிறது, பொறுமையை நீங்கிறது பூமி பிராட்டி இருக்கிற குணம் அப்படின்னு காமிக்கிறார் சுவாமி. இதில் காந்தஸ்த வைஷா பிரபுனா ஜலதி பிரகானா காந்தஸ்த வைஷ பிரபுனா ஜலதி பிரகானா ஆத்மாதி சங்கரரோஷா உபஜாதரோஷா ஆத்மாதி சங்கரரோஷா உபஜாதரோஷா அன்னாய விஸ்வ ஜனனி கருணைக்கடலான உன்னுடைய காந்தன் தனது ஆக்ஞைகளை அலட்சியம் செய்கிற பிரஜைகள் கிட்ட கோபம் கொள்வதுங்கிறது ரொம்ப இயற்கை தான். ஏன்னா பெருமான் எம்பெருமானும் சுதகா அவருடைய குணம், அவன் தயா பலனாக இருக்கிறவன் தான். தயை தான் அவனுக்கு குணம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் தான் அவனும் நினைக்கிறான், அதுதான் அவனுடைய சொரூபம் கூட. ஆனால் அவன் ஒரு விதி நியமிச்சிருக்கிற போது அந்த நியமங்களை நாம் அதிலங்கனம் பண்ணுற போது யாருக்குமே ஒரு கோபம் வரது இயற்கை. ஏன்னா சத்தியனலோகான் ஜெயதி அப்படிங்கிறது அவனுக்கு அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறான். அதனால தான் எந்த ஒரு அப்பாவும் கோபமாக இருக்கிறதுங்கிறது அந்த குழந்தைகளை நல்வழியில் கொண்டு போகணும், இத்தனால் யாரும் அவனை தோஷம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கருணையினால தான் அந்த தகப்பனார்கள் அந்த குழந்தைகிட்ட கடினமாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற போது பக்கத்தில் இருக்கிற தாய் எப்படி தன்னுடைய புருஷகாரத்தினாலே அந்த தகப்பன் அவனோட குழந்தையை தண்டிச்சுடாதபடி, ரொம்பவும் தண்டிச்சுடாதபடி எப்படி பார்த்துக்கிறாளோ அந்த மாதிரி நாம் நம்ம மேலே இருக்கிற தோஷங்களில் கணிசிக்கிற போது பகவானுக்கு பெருமானுக்கு அந்த கோபம் வருதுங்கிறது நியாயம். ஆனால் அவனுடைய அந்த கோபத்திலேருந்து நம்மளை காத்து கொடுக்கிறவள் இந்த தயதானே காப்பாற்றுறது, பெருமான் அந்த தயா பிராட்டினாலே காப்பாற்றுறா அப்படிங்கிறது சாய்க்கிறார்கள். இதை இன்னும் ஸ்பஷ்டமாக ஐந்தை மாநகர் ஸ்ரீ தேவநாதன் விஷயத்தில் சாதிக்கிற போது அருள் தரும் அடியவர் பால் வைத்து அருள் தரும் அடியவர் பால் வைத்து
அருள் தரும் அப்படின்னு இந்த முதல் பலங்களான அருள் தரும் அப்படிங்கிறது இங்கே அனுபவிச்சு சொன்னாங்க. இப்படி இந்த திருவாகிற அந்த பிராட்டி பக்கத்தில் இருக்கிறவள் அவளுடைய அருள் எனக்கு இதெல்லாம் நம்முடைய கருணை பெற்று தரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை சொன்னாங்க. அருள் தருங்கிறது பல அதனால இந்த ஸ்ரீ சப்தத்துக்கான 6 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் சுனோதி சாவேதி அப்படிங்கிறது சொல்றது வேண்டுவதை கேட்டு மீண்டவை கேட்பித்து அப்படி என்று விளக்கப்படுகிறது. இப்படி அதனால தான் நம்ம எம்பெருமானுக்கு சொந்தகா ஸ்வரூபம் வந்து நம்ம சொன்னோம், அவனுக்கு வந்து தயைதான் எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்வரூபம். இதை நாம் வந்து நம்ம ராமாயணத்தில் பரம வைரியான ராவண விஷயத்திலேயே சுவாமி அவனுக்காக காத்து கிடந்து எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு காத்து கிடந்தது பார்க்கணும். அதனால பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே இருக்கும்போது கூட பெருமாளுக்கு தண்டதரத்துவம் அப்படிங்கிற ஒரு அதாவது நாம் பண்ணுற தோஷங்களை பார்த்து ஒரு லகுவான தண்டனைகளாவது கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய பொறுப்பாக இருந்தது. அதே சமயத்தில் பிராட்டி அவனுடைய கோபத்திலிருந்து நம்மளை காத்து கொடுத்து நம்மளை ரட்சிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருந்தது. இதை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய சாரத்தில் தண்டதரத்துவமும் புருஷகாரத்வாதிகளும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கூடாக விபஜித்த வியாபாரங்கள் அப்படின்னு சாட்சி கொடுக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு பிராட்டி எம்பெருமானுடைய சுதனுடைய கல்யாண குணங்களுக்கே தோற்று அவருடைய அச்சாவதாரத்திலேயே ஆட்பட்டு கிடந்து அந்த ரங்கனையே தம் அந்தரங்கனாய் கண்டு அவனையே ஆண்டனால் ஆனால் நம் போதை. இதில் ஆசைப்படுறதுங்கிறது பொதுவாக தப்பு இல்லை. எந்த விஷயத்திலாக ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் திருவரங்க பெருமானார் கண்ணனுக்கே காமம் அப்படின்னு சொன்னார். காமம் அப்படின்றது ஒரு பொதுவான அர்த்தத்திலிருந்து இச்சை, ஆசைப்படுவதுன்னு அர்த்தம். ஆசைப்படுவது பொதுவில் தப்பு இல்லை, எந்த விஷயத்திலாக ஆசைப்படுவது ரொம்ப முக்கியம். அதனால் கண்ணனுக்கே ஆவது காமம். இந்த நம்முடைய இச்சையும் ஆசையும் பிரீத்தியும் கண்ணனுடைய திருவடிப்பால் வைத்திருக்காங்க. அந்த ஆசையே புருஷார்த்தமாக அப்படிங்கிறது இதுலேருந்து காமிச்சுடுகிறார் அப்படின்னா. மேலே இந்த கோதை அவள் காட்டின பாதையிலிருந்து என்ன ஒரு வைலட்சணம், என்ன அவளுடைய உத்கிருஷ்டம் என்ன, அவருடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோதையை பிறர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அவருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் அவர் வந்து கல்பசூத்திர வேதாந்தமான கல்பசூத்திர வியாக்கியாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற தசமஸ்கந்தன் மாதிரியே தன்னுடைய திராவிட பாஷையையும் பெரியாழ்வார் திருவிழா தசமஸ்கந்தத்தை பண்ணி வைத்தார். இது பெரியாழ்வார் பண்ணினது. ஆண்டாள் என்ன பண்ணார், வேதத்தினுடையவே விஸ்தாரம் திருப்பாக பண்ணி கொடுத்தார். சரி, 2 பேருக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிற போது இந்த 12 ஆழ்வார்களை பார்த்தா மதுர கவிகளும் ஆண்டாள் இவா 2 பேருக்கு மட்டும்தான் சாட்சாத்தான ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னு காண கிடைக்கிறது இல்லையா. இப்போது அது மாதிரி இன்னையே திருமிஷி ஆழ்வாருக்கு பேழ்வார் சொல்லலாங்க அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகனே சாய்க்கிற தீர்த்த யாத்திரையிலே வைதப்பினாரை கங்கை கரைக்கு கைகாட்டுமா போவே அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து திருமிஷி ஆழ்வாருக்கும் பேயாழ்வாருக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம், ஆச்சாரிய சக்தி சம்பந்தம் அப்படின்னா. பெரியாழ்வார் ரங்கநாதசி சாட்சாத் சுசுரராக இருந்தாலும் வயோவிருத்தரானாலும் ஞானவிருத்தரானாலும் ஆண்டாளுக்கு பிறகே அவர் வந்து போற்றி தீர்த்தம் அப்படிங்கிறதை பார்க்கணும். அப்படி ஆண்டாள் வந்து தன்னுடைய ஒவ்வொரு தசகத்துடைய முடிவிலும் தன்னை வந்து பட்டர்கிறான் கோதை என்று தன்னுடைய ஆச்சாரனான பெரியாழ்வாரை சேர்த்துட்டே சொல்லிட்டு வரேன். பலஸ்ருதியில் சொல்கிற போதும் பெரியாழ்வார் என்ன சாதிக்கிறார், பெரியாழ்வாருடைய பலஸ்ருதியில் ஆயரேற்றை அமரரோவை அந்தரதம் முகத்தை சாயப்போர் பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே அப்படின்னு சாதிச்சார். இப்போ ஆண்டாள் என்ன பண்ணுறார், கோதைசில் மருந்தாமிடம் மனத்தை வைத்துக் கொண்டு வாழ்வார்கள், பெருந்தாளுடைய பிராணிக்கு பிரியாதது இருப்பார்கள் சொன்ன விஷயம் ஒன்றுதான். அதனால் பலத்தில் கூட அந்த பலஸ்ருதி சொல்கிற போது அப்பா போலவே அப்படி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வரார். சீதையும் ருக்மிணி பிராட்டியும் எம்பெருமானுடைய விபவாவதாரத்தில் அவளை வந்து காதலி பண்ணி மனமிருந்து வந்தவர்கள். ஆனால் கோதை எம்பெருமான் விபவாவதாரமாக இல்லாத போது அச்சாவதாரத்தில் மட்டும் இருந்த காலத்தில் அந்த காலத்தையும் அவளை வந்து அவள் மேலே பிரீத்தியை செலுத்தி அதை வந்து அவளை மனமிருந்தா பெருமாள்கிட்ட சேர்ந்தார். இப்படி பல ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கின்றன 2 பேரும். அது மாதிரி ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இருந்தாலும் அந்த திவ்யசூரி கோட்டையில் ஒரே ஒரு ஸ்திரீ பெண் ஆழ்வார் வந்து இதெல்லாம். அதனாலேயே என்ன பண்ணாங்க, ஏனைய ஆழ்வார்கள்லாம் வந்து அத்தனை பேருடைய பக்தி பல நிலைகளும் நம் ஆண்டாள் ஒருவனுக்கே ஒரு சொத்தானது. அதனால தான் ஆழ்வார்கள் வரிசையில் இருப்பவள் பிராட்டி கோஷ்டியில் இருக்கிறாள் எம்பெருமானை அடைந்ததுனாலே.
இந்த பெருமை ஆழ்வார் கோவிலே நம்ம ஆண்டாளுக்கு மட்டும்தான் வந்து மிச்சம் வேறு எந்த ஆழ்வாருக்கும் கிடையாது. அதனால ஆழ்வார்களாக மட்டும் இருக்காது, பிராட்டி வந்து பிராட்டியும் நம்ம ஆண்டாள் வந்து பிராட்டியாகவும் வேண்டியிருக்கிறார் அப்படின்னு. இதில் அவாவா பண்ணின கிரந்தங்களில் பார்க்குற போது இந்த கோதைக்கு நமக்கு என்ன எந்த உத்கிருஷ்டம் அப்படின்னா, பாமாலை மட்டும் தந்தவர்கள் சில ஆழ்வார்கள், பாமாலையும் பூமாலையும் வந்தவர்கள் 2 ஆழ்வார்கள், பெரிய ஆழ்வார், பந்தளிப்புரிய ஆழ்வார். ஆண்டாள் கிட்ட பாமாலையும் கொடுத்தாள், பூமாலையை சூட்டியும் கொடுத்தாள். அப்படி சூடி கொடுத்த ஆச்சாரமா இது ஒரு வேறுபாடு. அது மாதிரி ஒரு பராங்குஷ நாயகிக்கோ ஒரு பரகால நாயகிக்கோ தங்களை வந்து அந்த ஏறிட்டுக்கொண்டு ஒரு பெண்ணை ஏறிட்டுக்கொண்டு தங்களை நாயகியை பாவித்துக்கொண்டு பரகால நாயகியாகவும் பராங்குஷ நாயகியாகவும் பண்ணிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த சொதகாவே ஒரு பெண்ணாக பிறந்ததுனால எங்களுக்கு அதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினாலிட்டி சொல்கிறோமே, அப்படி நம்ம நாச்சியாருக்கு ஆண்டாளுக்கு வந்து ஒரு ஏறிட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் அவளே வந்து ஒரு நாயகியாக இருந்தாள். அதுவும் ஒரு பெருமை. இப்படி இருக்கிற போது நம்மளுக்கு ஆண்டாளுடைய கதையெல்லாம் தெரியும். அவருடைய வைபவம் என்ன அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு இப்போ விருதுநகர் பிராந்தத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய ஒரு முந்தாவனத்தில் அவதரிக்கிறார். அங்கே வடபத்திரசாயி அப்படின்னு அந்த ஊர் பெருமானுடைய பேர். தான் அப்பா சொன்ன கண்ணனை பற்றிய கதைகள் எல்லாத்தையும் கேட்டு 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 கண்ணன் மேலேயே காதல் கொண்டு அந்த வடபத்திரசாயி அந்த வடதரன் கோவிலுடைய அந்த கோவிலையே வந்து நிந்தகோபருடைய திருமாளியாக பாவித்து வடபத்திரசாயியை கண்ணனாக பாவித்து அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கோபிகளாகவே மனதில் தியானம் பண்ணிக்கொண்டு தன்னையும் ஒரு கோபியாக ஆக்கிண்டு அவள் வந்து பெருமாள் கண்ணனை வந்து தியானம் பண்ணிட்டு அவளையே அடையிறதுக்காக பிரயாசம் பண்ணி பல விரத்தங்களை இருக்காரோ. அப்படி இருக்கிற போது இவர் பெரியாழ்வார் இந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பார் அப்படின்னா, அவர் பரம பாகவதோத்தாவரானால அவர் வந்து வேற எதிரையுமே சிந்தை கொள்ளாது எப்பொழுதும் எம்பெருமான் ஒருவனையே தியானிச்சதுனால தான் ஆண்டாலும் அதே இருக்க முடியுது இல்லையா. இப்போது என்ன பண்ண, அது வந்து ஒரு பத்ராசல ராமதாஸ் அப்படிங்கிற எப்படி சொல்கிறார், இந்த எம்பெருமானுடைய தியானம் நமக்கு என்றைக்கு இருந்துருக்குனாங்க ராமனை மறக்காமல் அவர் வந்து ராமபக்தர் அப்படின்றதுனால ராமனை என்றைக்கு மறக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த யமனுடைய சங்கல்பங்கள்லாம் நம்ம என்ன படிக்கணும், நம்மகிட்ட எப்படி படிக்கணும் அப்படின்றத காமிக்கிறார். அவளுக்கெல்லாம் இப்போ ஏற்பட்ட பாகவதாளுக்கெல்லாம் எம்பெருமானுடைய சிந்தை ஒன்றே அவர்கள் மனசில் இருக்கான். விஷ்ணு கதலு செவுல விந்தாமு விந்தாமு, விஷ்ணு கதையை கேட்கறது மட்டும்தான் அவர்கள் காதுகள் பிரயோஜனமாக இருக்கும். வேறே கதலு செவுல பந்தம் வேற கதைகள் ஏதாவது காதல் விழுந்துன்னா வேற விஷயங்கள் காதில் விழுந்ததுன்னா அவள் காதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி செவிடாப்பேன்
வேற எதுவும் அவர் காதில் விழாது அப்படின்னு இந்த ஒரு பத்ராசல ராமதாஸ் சுவாமிகள் இந்த பக்தியை பற்றி அதன் பெருமையை பாடுகிறார். அவளுக்கெல்லாம் இதே தான் ஸ்மரணமே. அவளுக்கு இருக்கிற ஒரே சுகம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தில் இருக்கிற இதர விஷயங்கள் இல்லை, பகவத் ஸ்மரணம் ஒன்னே. ஸ்மரணே சுகமோ நாம ஸ்மரணே சுகமோ ஸ்ரீராம நாம ஸ்மரணே சுகமோ. அது ஒன்னே சுகம் அவர்களுக்கு. இன்னும் சாராசம் இன்னும் பாடுற சுகியவரோ ராம நாம சுகியவரோ 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 அகில சாரமகு தாரகே இப்படி ராமநாமத்தை எவன் ரசிக்கிறானோ, அதையே சுவாசம் என்ற அந்த ஸ்மரணனையே இருக்கானோ அவன் தான் சுகி. வேற இதர விஷயங்களை சுகிக்கிறவன் சுகி இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். இப்படிலாம் நம்ம பக்தர்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் இப்படி பக்தியை பற்றி அந்த பகவத் ஸ்மரணை பற்றியே பாடுறார். இப்பேற்பட்ட ஒரு பரம்பரையில் இருந்துச்சு அவதாரத்தவர் நம்ம பெரியாழ்வார். அவருடைய நந்தவனத்திலே அவதாரம் பண்ணின ஆண்டாள் அவளுக்கும் இப்படியே தான் இருக்கும். அது ஆஷாடே பூர்வ பல்குன்யா துளசி காணோத்பவா பாண்டிய விஸ்வம்பரா கோதா வந்தே ரங்கநாயிகா என்ற நாளாக ஒரு ஆடி திருவாடி பூரத்தன்று அவதரிக்கிறார். இது சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யா சாட்சாத் க்ஷமா கருணயா கமலாநாருண்யா கோதாம் அனன்ய சரணம் சரணம் பிரபத்யே அனன்ய சரணகா கோதாயா சரணம் பிரபத்யே. ஹரிச்சந்திர மனமாகிய ஸ்ரீ ரங்கராஜனுடைய திருமேனிக்கு ஏற்றவளாக அவனையே அணிந்து நிற்கிறாளாம் அந்த விஷ்ணு சித்தகுல நந்தவனத்திலே அவதரித்து நம் ஆண்டாள். இப்படியாக அவருடைய பெருமை கொண்டாடுகிறார். இப்படி அவதரித்த ஆண்டாள் ஹேமந்த ருத்துவில் முதல் 30 நாட்களான மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பு நோற்று, அதற்கு முன்பு ஸ்ரீ வராகாவதாரத்தில் நான் முன்னாடி சொன்னமே அந்த வராகாவதார அவசரத்திலே எப்படி எம்பெருமானிடம் தான் கேட்டவற்றை கருணையோடு உலகம் இங்கே ஜீவர்கள் கிடைத்தேறும்படியாக இப்போது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து அப்படின்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயிரில் தூஷாகும் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறார். இப்பேற்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான ஒரு விஷயத்தை சொன்ன இவருடைய ஸ்ரீசுக்தி தான் கோதோபனிஷத் அப்படின்னு சொல்றது. வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொன்னதில் இருக்கிற அந்த அனைத்து மிச்ச திவ்ய பிரபந்தங்கள்லாம் எப்படின்னா வேதத்திலையும் வேதாந்தத்தோட ஒவ்வொரு சாக்கைகளுடைய அர்த்த புஷ்டியை சொல்லிட்டு அர்த்தத்தை எடுத்து காட்டுது. ஆனால் இந்த இடத்துல வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்ற போது இந்த அனைத்துங்கிற சப்தம் சர்வசாகா அப்படிங்கிறத குறிச்சு இந்த வேதங்கள் எல்லாத்துக்கும் சாரபூதமான விஷயத்தை இந்த ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டினாள் அப்படின்னு சாதிச்சார். இதில் அப்பேற்பட்ட ஒரு ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த பூமி பிராட்டியாக எழுந்திருந்து இருக்கிற இந்த திவ்யதேசம், இந்த நாச்சியாருடைய பூர்வாவதாரமான பூமி பிராட்டி இங்கே எழுந்திருக்கிறதுனால இந்த திவ்யதேசத்துக்கு இது உத்கிருஷ்டமாகிறது. இப்படி பண்ணும்போது இந்த பாவை நோன்பு நோற்றபின் நாச்சியார் வழி அப்படின்னு ஒரு 14 தசகத்தை அருள் செய்கிறார். அதில் ஒவ்வொரு தசகத்தையும் என்ன விஷயம் அப்படிங்கிற சங்கிரகமாக சொன்னோம். அப்படின்னா தையூறு திங்களும் அப்படின்னு ஆரம்பித்து வேங்கடவர்க்கண்ணை வீக்கிற்றியே அப்படின்னு மன்மதனை பிரார்த்தித்து மன்மதனான ஆதிபுருஷனான அவனை அடைவிக்க உபகரிக்குமாறு பிரார்த்திக்கிறார். மானிடவர்க்கு பேச்சுப்படியில் வாழவில்லை என்றார் மன்மதனை அப்படின்னு தன்னுடைய சங்கல்பத்தையும் அதற்கு தெரிவிக்கிறார். கண்ணனுடைய பாலலீலைகளையே ஸ்மரித்திருப்பவரால் தன்னுடைய விளையாட்டுகளில் கூட கண்ணனையே நினைந்து சிற்றில் சிறையேலே அப்படின்னு பாடுறாள். வஸ்திராபகரண லீலை பாலலீலைகளை ஸ்மரித்து திகிலை பணிந்தழையே புரிந்தடை கூரை பணியாய் அப்படின்னு பாடுறார். 4வது தசகத்தில் கண்ணனை தனக்கு மணாளனாக கிடைக்கணும் அப்படின்னு சொகுனை பார்த்து கூட அழைக்கிறார். குயில்களை அணுகி பகலவாயின் மறக்குவாய் வேங்கடவன் மறக்குவாய் அப்படின்னு குயில்களை எல்லாம் உதவி கிடைக்கிறார். அதுக்கு பிறகு 6வது தசகத்தில்
இவளுடைய ஏக்கத்தை பார்த்த எம்பெருமான் இவளுக்கு கனவிலாவது இவள் கொஞ்சம் இவளை வந்து ஆசுவாசப்பட்டோம் அப்படிங்கிறதுனால இவளுக்கு வந்து தன்னுடைய கனவில் தன்னுடைய சாட்சாத்தாரத்தை கொடுக்குறான். அதில் நினைவு கூர்ந்து வாரணமாயிரம் சூழ அப்படின்னு ஆரம்பித்து ஒரு இந்த காலத்து பிரகஸ்பதிகளுக்கு ஒரு விவாக பிரக்கிரியை பண்ணி கொடுக்குறாள் நாச்சியார். 7வது பதிகத்தில் கண்ணன் தனக்கு இன்னும் கெட்டவில்லையே அப்படின்னு அவனுடைய கையில் இருக்கிற திருச்செங்காழ்வானை பிரார்த்தித்து கற்பூரமாரமோ கமலப்பூராரமோ அப்படின்னு அவனை கேட்டு அவனுடைய அனுபவத்தை கேட்டு இன்புறுகிறார். அதுக்கப்புறம் கார்கால நேரத்தை தூதா எழுப்பியே அப்படின்னு கண்ணீருக்கு சோர்ந்திருந்தார். 9வது சட்டத்தில் சிந்துவச்சபடி போல் அப்படின்னு திருமாலின் சோலையும் என்று அந்த அழகனை கொண்டு ஆர்ப்பரிக்கிறார். அவருக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசல் சமர்ப்பித்து பிரார்த்திக்கிறார். 10வது சட்டத்தில் கார்கோடல் பூக்களையும் அழைத்து ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டு திருவரங்கத்துறை செல்வனை காமுறுகிறார். இப்படி பண்ணிட்டே வந்தபோது அதுக்கப்புறம் கண்ணனுக்கான தன்னுடைய காதலும் ஆற்றாமையாக பெருக விதி தாளமாட்டாமல் தன்னை கொண்டு மதுரை புறத்தன்னை உயிர்த்திருவேன் ஆய்ப்பாடிக்கே என்னை உயிர்த்திருவேன் அப்படின்லாம் புலம்புறார். இவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்ணனை விட்டு இவருடைய சிந்தையானது ஒரு க்ஷணம் மனநின்று போகமாட்டேங்கிறது. இது எப்படி கோபிகா கீதம் எப்படி பாடினாலோ இந்த சிறுபாக நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி இந்த கோதா கீதத்திலையும் நம்ம பார்க்குறோம். தபகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதகரம் புரிகுணந்திதே புரிராஜனா அகதியத்பவான் அலங்கிதானம் சிதியுகாயதே மாமபஷ்யதா புரிலகுந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடமுதீஷதா அதாவது அகதியத்பவான் அன்னிகாரணம் திதியுகாயதே அபசதா இந்த கண்ணனை பார்க்க முடியாத ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகமாக இருக்கான் ஆண்டாளுக்கு. இப்படி ஒரு அனுபவத்தை பெறுகிறார். அதுவும் முடியல. அப்போ என்ன சொல்கிறார், சரி அந்த பிருந்தாவனத்துக்கோ ஆய்ப்பாடிக்கோ என்னை கொண்டு சேர்க்க முடியாவிட்டாலும் கண்ணனின் கருந்தெய்வத்தோடு சம்பந்தம் பெற்ற ஏதோ ஒரு வஸ்துவை கொண்டு என்னுடைய வாட்டந்தனியை வீசுகிறேன் அப்படின்னு கேட்கிறார். கடைசியாக இவருடைய பக்தியுடைய ஏற்றத்தை கண்ட எம்பெருமான் இவரை சேர்த்துக்கொள்ள திருவுள்ளம் கொண்டார். அந்த கண்ணனை மணிவண்ணனை பிருந்தாவனத்தை கண்டுவிட்டதாக அவனையே அறிந்து ஆனந்திக்கிறாள். கடைசியாக பிருந்தாவனத்தை கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடி தன்னுடைய ஸ்ரீசுக்திகளை ஆச்சாரிய மொழியை ஸ்ரீசுக்தி அற்புதமாக முடிக்கிறார். கண்டோமே கண்ணனை கண்டோமே மாயனை மாதவனை மல்லரை மாதானை பூஜனை பூஜனை மதமுடனை புகழாயனை மையமுடானை கண்ணாரை கண்ணனை கண்டோனே ஆனகம் மலைந்தானை கந்தனை கல்றானை மாணவர் தங்கோனை வசுதேவனாபலனை மாணவிலா பத்தியா மாசம் சுரைத்தானை மாணவனை காத்த மாணவ சிறுகனை கண்டோனே கண்டனை கண்டோனே மாலா காரணனில் மதியனில்தானை ஏலா புரிகளே தேவானே ஆனில் துயில்தானே மாமலை உரைத்தானே கண்டோனே கண்ணனை கண்டோனே. இப்படியாக பிருந்தாவனத்தில் நம்ம கண்ணனை
கண்டு அவனையே சேர்த்து அடைகிறார் நம் ஆண்டார். இதில் கடைசியாக ஒரு விஷயம் இவருடைய திருப்பாவையில் அதனுடைய உத்கிருஷ்டம் எதனால் அது வேத மனைத்திற்கும் வித்து அப்படிங்கிறத எப்படி தெரிவிக்கிறாள் அப்படிங்கிறத சொல்லி இங்கே முடிச்சுக்கிறோம். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள்னு வர பாசுரத்தில் ஒரு வரியை அது எடுத்துட்டா போகிறோம். வேத மனைத்துக்கும் வித்து எப்படின்னு எனக்கு தெரியும். அதில் நமக்கு சொல்கிறது என்ன, 4 விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஸ்ரீபாஷத்தில் 4 விஷயம். முதல்ல சமன்வயாத்தியாயம், விரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், அதுக்கப்புறம் பலாத்தியாயம், இப்படி 4 இருக்குது. இதில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற ஒரு வரி எடுத்துக்கிறோம். முதல்ல நாராயணன் தருவான், நாராயணன் பறை தருவான், நாராயணன் நே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னார். நாராயணன் பறை தருவான் அப்படிங்கிறது முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. நாராயணனே அப்படின்னு எந்த ஒரு சங்கையும் இல்லாமல் நமக்கு சொல்லித் தருகிறது. விரோதங்களை எல்லாம் கலைந்து சொல்வது நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான் அப்படின்னு. என்ன தருவான் அப்படிங்கிற கேள்விக்கு விடைதான் பறை தருவான் அப்படின்னு பலத்தை சொல்றது. இப்படியாக வேதம் எப்படி பிரம்மசூத்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த 4 அத்தியாயங்களாக பற்றி சொல்லிக் கொடுத்த விஷயத்தை இந்த ஒரே வரியில நமக்கு ஆண்டாள் இதை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படியாக ஒரு பரமோத்கிருஷ்டமான ஒரு சுத்திகளை நமக்கு சொல்லிக் கொடுத்து பரம்பரையோடு நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த ஆண்டாளை ஸ்மரித்து அவருடைய பூர்வாவதாரமான இந்த பூமி பிராட்டியை எழுந்துள்ளிருக்கிற நம்ம திருவிண்ணகர் அப்பனையும் நம்ம ஸ்மரித்து எந்திக்கும் பிரதாத்தபாவம் அப்பேற்பட்ட அவருடைய சன்னிதானத்தில் இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவை எல்லாருக்கும் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகள் மற்றும் கைங்கரியவர்கள் எழுதொழில் அத்தனை பாகவதாளர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறோம். கவிதார்க்கிக சிம்மய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. மங்களாசாசனபரி சதாசார புரோகமே சர்வைச்ச பூர்வைராச்சஹ யாஸ்து மங்களம் ராம 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்த ஸ்மரணம் கோதாகாந்த ஸ்மரணம் வைனதேயமூர்த்திகி திவ்யசூரி பிருந்தகி ஆஞ்சநேய சுவாமினः. சிறப்பான ஒரு சங்கீத உபன்யாசம் வழங்கி திருவந்திகிறோம் திரு ஆறாவது குழுவிற்கு கலை பண்பாட்டு சார்பாக எங்களது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்.